சார் 4 கப். எல்லாத்தையும் 4 நாளா? 4 நாள். சாரி, சின்ன வயசுல கடலை மிட்டாய் தூடி காது அடிச்சு விட்டேன். மூளை குழம்பு மென்டல் ஆயிட்டேன். அது சில டைம்ல பேசும்போது அப்படியே நின்றுடும். சரி 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 சரி, இந்த பேப்பர்ல மட்டும் ஒண்ணு வேணுமா? 4 நாள். 4 நாளைக்கெல்லாம் எடுக்க வேணாம் சார், டக்குன்னு எடுத்துடலாம், ஒரே எடுத்துடலாம். 4 காபி. 4 காபி. சக்கரை கம்மியாவா? போடா, சும்மா மாத்தி மாத்தி பேசுறா. அப்ப காப்பி வேணுமா? காப்பி வேண்டாம். நான் இந்த காபி சொன்னேன், அந்த காபி இல்ல, நீ வேற. ஆனா இப்ப என்ன சொன்னிய? காப்பி வாங்கிட்டு ஜெராக்ஸ் காபி போனேன் எனக்கு. காப்பில ஜெராக்ஸ் எடுத்து போட்டு விடணுமா? அப்படியே செய்யுங்க. என்னைய சேர்த்து ரூல போடுங்க. என்னைய சேர்த்து ரூல போடுங்க. நீ எல்லா காப்பில கேட்டா அப்படி 4 நாள் கேட்டா பைத்தியக்கார மாதிரி பேசுற நீ. பைத்தியம் முடிச்சுக்கிற உனக்கு. நாங்க தெளிவாதான் இருக்கோம். நீங்க தான் எல்லா காப்பிலையும் வாங்க சொல்றீங்களே. எல்லா காப்பிலும் 4 நாள் வாங்கினா எப்படி கட்டுப்படி ஆகும்? ஜெராக்ஸ் காபி எடுத்துக்கூடியான்னு சொன்னேன். இந்த பொட்டியில போட்டு எடுத்துக்கூடியா? பொட்டியில போட்டு எடுத்துக்கூடியா? ஹோட்டல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன? சோ இப்போ எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சோ ஜிஎஸ்டி சர்டிபிகேட் வாங்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க, ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பா முக்கியம். சோ எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். எவ்வளவு லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி லேபர் லைசன்ஸ் முக்கியம். சரிங்களா? ஹோட்டல் வந்து ஸ்கொயர் ஃபீட் சைஸ் பொறுத்து ஃபயர் லைசன்ஸுமே கண்டிப்பா வாங்கியிருக்கணும். சோ இதெல்லாம் நீங்க வாங்கினாதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரேட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த 5 லைசன்ஸ் எடுத்தா தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எத்தனை பிராண்டுக்கு முன்ன பண்ணிருக்கீங்க? பாப்புலர் பிராண்ட்ஸே நிறைய பார்க்கலாம். கீதம் ரெஸ்டாரண்ட், ராம்போ ஸ்டார் பிரியாணி, சேலம் மாரா பிரியாணி, ரூட் பே, சோலன் மெஸ், எஃபி கேக்ஸ், ஹாண்டட் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்குமே மோர் தென் 150க்கு மேல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்க்கு நம்ம தான் ஃபுட் லைசன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு என்னால வந்து அலைய முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணி. நீங்க எதுக்குமே அலைய வேண்டாம். டீடைல்ஸ் எல்லாம் முதல்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டாலே போதும். நாங்க இங்க இருந்தே ஆன்லைன்லயே வந்துட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணி உங்களுக்கு லைசன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சோ A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம ராயப்பன் ஓஎஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரா உங்களுக்கு சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துருவாங்க. சோ ஹோட்டலுக்கு ரொம்ப முக்கியமா இந்த 5 லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஹோட்டலை ரன் பண்ண முடியும். தமிழ்நாடு ஃபுல்லா பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னும் உங்களுக்கு டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்டு வீடியோ கொடுத்துருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். சோ ராயப்பன் ஓஎஸ் இந்த ஆபீஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் சென்னை சைதாப்பேட்ல மாந்தோப் ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல உள்ள எஸ்ஆர் ஜெராக்ஸ் கடையில தான் இருக்கும். மெயினா வந்து ஜெராக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃப்ரீ டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, ஜெராக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நம்மளோட ஷாப்பை விசிட் பண்ணுங்க. ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இருக்கு. அவங்க கான்டாக்ட் நம்பரே டிஸ்பிளே இருக்குதான். ஃபார் த டீடைல் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து செக் பண்ணிக்கங்க. ஸோ ஜெராக்ஸ் எடுக்க வரவங்க வச்சு ஒரு ஃபன் மாதிரி பண்ண போறோம். அந்த வீடியோ எப்படி வருதுங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. சார் எல்லாத்தையும் 4 நாளா? 4 நாள். சாரி, 4 காப்பி எடுத்து. சாரி, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பேசிட்டே ஃப்ரீஸ் ஆகிடும். எனக்கு நோய் இருக்கு. சின்ன வயசுலேருந்து யாருன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கனாலும் அது பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடுவோம். அதுதான் மன்னிச்சிங்க. என்ன கேட்டீங்க? இதில் ஒரு 4 காப்பி. இதில் ஒரு 4 காப்பியா? தம்பி தம்பி என்னப்பா? சாரி சார், சாரிங்க சார், அர்ஜென்ட்ப்பா. சரிங்க சார். இது எத்தனை சார் கேட்டீங்க? 4ப்பா. இது யாரோட சார்? அதுவும் எந்தப்பா? 4ப்பா. 4 ரொம்ப அர்ஜென்ட். சாரி சார், கொஞ்சம் அப்படியே மறந்துடுவேன் சார் நான். ஸோ சின்ன வயசுல கடலை மிட்டாய் தூடி காது அடிச்சு விட்டேன். மூளை குழம்பு மென்டல் ஆகிட்டேன். அது சில டைம்ல பேசும்போது அப்படியே நின்றுடும். நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. எடுத்துக்கணுமா? இந்த ஏரியாவா? ஆமாம்மா.
சாரி 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 சார். ஆகி போச்சுப்பா. ஜெராக்ஸா? அவன் அங்க இருக்குப்பா. சாரி சாரி சாரி. என்னப்பா என்ன எத்தனை கேட்டீங்க? 4 ஆதார் நாள் இது நாளா? என்னப்பா படிக்கிற? என்னப்பா பண்ண? சாரி. ஜெராக்ஸ் கொடுத்தா படிக்கிற? பார்த்துட்டு சொன்னலையா ப்ளீஸ் ஆயிடுங்க. நீங்க கொஞ்சம் ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருங்க, அப்பதான் எடுத்து கொடுமா. ஏதாவது கொஞ்சம் பேச்சு கொடுங்க. கொடுக்குறப்பா. கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாலே ஃப்ரீஸ் ஆயிடுறேன். எடுக்கிறேன் ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. கொஞ்சம் பேசிட்டே இருங்க என்கிட்ட. ஆபீஸ் லேட் ஆகுது. ஆஃபீஸ் ஏன்னா நீ எடுத்து விட்டா நான் சீக்கிரம் போயிடுவேன். லேட் ஆகுது இல்லையா? இவ்வளோ லேட் ஆகி போச்சு இல்லையா? 4 காப்பி கேட்டீங்களா? ஆமா, இல்ல 4 காப்பி. கொஞ்சம் பேசிட்டே இருங்க, நான் டக்குனு ஃப்ரீஸ் ஆயிடுறேன். ஓகேம்மா, இல்ல 4 காப்பி. எல்லாத்துலயும் 4 காப்பிமா. எடுக்கிறத பேசிட்டே இருங்க. ஓகே ஓகே. அதுல 4 காப்பி, இதுல 4 காப்பி, எல்லாமே 4 காப்பி எடுத்துங்க. சீக்கிரம் எடுங்க சார், லேட் ஆகுது. என்னதான் படிக்கிறீங்கன்னு அது புரியலையே. படிக்கிறீங்களா பாக்குறீங்களா புரியல எனக்கு. சார் ஓ சாரி. என்ன சார் பண்றீங்க? சாரி சார் சாரி சார். இது நம்மளோட பேச்சு தானே சார் கொடுத்துட்டே சார். நீங்க இல்ல சார், சின்ன வயசுல சொன்னல சார், கள்ள முட்டா தேடி காதுல. இதே சொல்லிருந்தா எப்படி சார் நாங்க போய் சேருவோம்வா? இதே உங்களுக்கு வயசு இருக்கு சார், ஏன் சார் அதுக்குள்ள போய் சேர? ஐயோ, நாங்க ஆபீஸ் போனோம் சார், வேற இல்ல. ஆபீஸா சார்? சாரி சார் சார், நான் தப்பா நினைச்சீங்க. இதுல 4 கட்டிங்க, இதுல 4 கட்டிங்களா? இதுல எல்லாத்துலயும் 4 சார். பேச்சு கொடுத்துட்டே இருங்க சார், டக்குனு ஃப்ரீஸ் ஆயிடுங்க சார். நான் தான் மூளை கொஞ்சம் நின்னுடும் அப்படியே, மூளை கொஞ்சம் நின்னுடும் அப்படியே. நிக்காத அளவுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் சார், பேசி தான் சார் இருக்கிறேன். இதுல 4, இதுல 4, இதுல 4. பேச்சு கொடுக்காம தான் வேலையை பார்ப்பேன் சார், பேசிட்டே இருக்காங்க சார். அதுதான் இதுல 4, நல்லா 4 எடுங்க சார். ரொம்ப லேட் ஆகும் சார். கொஞ்சம் பேச்சு கொடுக்காம இருந்தீங்கன்னா சரசனை எடுத்துருவோம் சார் நானு. சரி சார். சார்ன்றதா தம்பின்றதா ஒன்றும் புரியலையா சார்? சார் என்ன சார் நின்ன இடத்துலலாம் தூங்கிறீங்க? சாரி சார் சாரி சார். இங்க ஃபைல் இருக்குது சார், இங்க சார். சாரி சார். இதுல 4 எடுக்கணுமா? இதுல 4, அதுல 4, அதுல 4. பேச்சு தான் சார் கொடுத்துட்டே இருக்கேன். பேச்சு மூளை அப்படியே நின்றுடு சார். ஏதாவது ஆக்டிவிட்டியா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பேச்சு விடுங்களா, ஒரு மண்டையில அப்படியே சொரிஞ்சிட்டே இருக்கலாம். ஏப்பா நீ என்ன, நீ இதை எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல நான் வேற வேலைக்கு போடுமா? குடு. இல்ல நோய் என்ன நோய்? நீங்க என்ன நோய் வந்துரு போலுக்குதா நீ சொல்றது? நான் சீக்கிரம் கொடுப்பா, ஆபீஸ் போனோம்பா. எவ்வளவு நேரம்பா சொல்லுப்பா. ஏம்பா எவ்வளவு நேரம்பா? ஐயோ ஏம்பா தம்பி, என்னப்பா என்னாச்சு? என்னப்பாச்சு? ஐயோ நான் என்ன சொன்னேன்னு தெரியாது போல. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடு. இந்த பேப்பர்ல மட்டும் ஒண்ணு வேணுமா? 4 நாளைக்கு எடுக்க வேணாம் சார், டக்குனு எடுத்துடலாம், ஒரே எடுத்துடலாம். 4 காப்பி. சக்கரை கம்மியாவா? என்ன வேணும் சார்? ஜெராக்ஸ் காப்பி 4 எடுத்து கொடு. என்ன காப்பி? ஜெராக்ஸ் காப்பி தெளிவா சொல்லுங்க சார். ஜெராக்ஸ் காப்பி தான் கேக்குறேன். அது சொல்றது இல்லையா வந்ததுல இருக்க? 4 காப்பி என்ன டீ கடை வச்சுக்கிறேன் காப்பி கொடுக்குறது? 4 ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பா. 4 ஜெராக்ஸ் ஒரு நாள் தான் எடுக்க முடியும். இன்னைக்கு உடனே போட்டு எடுத்து கொடுப்போம். 4 நாள்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. நீ போட்டு கொடுப்பா, உடனே போடுப்பா. டைம் ஆச்சுப்பா. நீ போட்டு கொடுங்க, நான் போறேன். இருங்க சார். உங்களுக்கு ஜெராக்ஸ் வேணுமா காப்பி வேணுமா? ஜெராக்ஸ் காப்பி வேணும்பா. ஜெராக்ஸ் காப்பி வேணும். ஆமாம்பா. ஓகே. வா வா போயிட்டு அண்ணனுக்கு ஜெராக்ஸ் காப்பி வேணுமா? ஜெராக்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். காப்பி நீ போய் வேலன் ஃபுட் நல்லா இருக்கும், போய் வாங்கிட்டு வா போ. சீக்கிரம். ஐயோ இது வாழைப்பழம் கதை மாதிரி இருக்குதாப்பா எனக்கு. சக்கரை கம்மியா கூட. என்ன இல்ல உங்களுக்கு சுகர் இருக்கு. ஜெராக்ஸ் காப்பி கேட்டாங்க, காப்பி வாங்கினறேன்ற. சக்கரை வேணுமான்ற. ஜெராக்ஸ் காப்பி தானே கேட்டேன். உங்களுக்கு என்ன காப்பி வேணும்? ஜெராக்ஸ் காப்பி வேணும்.
ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் நான் போடுறேன் காப்பி அனுப்பி வேண்டாடா வாப்பா நீ கேட்ட குடுப்பா நான் போறேன் என்ன காப்பி வேணாமா காப்பி வேணாமா காப்பி வேணாமா போ ஏன் ஜெராக்ஸ் காப்பி குடுப்பா நீ போயிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல பாரு போ நான் ஹாஸ்பிடல் போன கீழ்பாக்கத்துக்கு கீழ்பாக்கு போணுமா கீழ்பாக்கு போ ஐயா உங்களுக்கு காப்பி வேணுமா வேணாமா சரியா காப்பி வேணும் ஏய் தம்பி வாடா போடா சும்மா மாத்தி மாத்தி பேசுறா அப்ப காப்பி வேணுமா காப்பி வேண்டாம் போட்டு நான் இந்த காப்பி சொன்னேன் அந்த காப்பி இல்ல நீ வேற ஆனா இப்ப என்ன சொன்னீங்க காப்பி வாங்கிட்டு வரணும் ஜெராக்ஸ் காப்பி வேணும் எனக்கு அந்த காப்பி வேணாம் எனக்கு காப்பில ஜெராக்ஸ் எடுத்து போட்டு விடணுமா அப்படியே செய்யுங்க எண்ணெய் சேர்த்து உள்ள போடுங்க எண்ணெய் சேர்த்து உள்ள போடுங்க ஐயா உங்களெல்லாம் உள்ள போட முடியாது காப்பில உள்ள போட முடியாது ஜெராக்ஸ் காப்பி வேணும் ஜெராக்ஸ் கடைக்கு வந்தா காப்பி குடுக்குறேன் டீ குடுக்குறேன்னு சொல்லிங்கிறீங்க ஐயா நீங்க காப்பி வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு ஐயோ ஜெராக்ஸ் காப்பி குடியா ஜெராக்ஸ் காய் தெரியவே கிலோ அந்த காப்பி இல்லையா இந்த காப்பி இல்ல ஜெராக்ஸ் காப்பி யார் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க ஐயோ ஜெராக்ஸ் காப்பி வேணுமா ஜெராக்ஸ் காப்பி வேணும் உள்ள வெளில உள்ள போடா இப்போ அந்த அது கம்ப்யூட்டர் கொண்டு போ போ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அண்ணா பெரிய மனுஷன் போட்டு இழவு கொடுத்துறேன் சாரிங்க சார் விடுங்க உங்களுக்கு இப்ப காப்பி வேணும் ஆமா காப்பி எத்தனை காப்பி சார் வேணும் 4 4 4 4 என்ன இங்க என்ன ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும் கருப்பட்டி காப்பி இருக்கும் யோ நீ எல்லா காப்பிலும் கேட்டா அப்படி 4 நாள் கேட்டா பைத்தியக்கார மாதிரி பேசுற நீ பைத்தியம் முடிச்சுக்கிற உனக்கு நாங்க தெளிவா தான் இருக்கோம் நீங்க தான் எல்லா காப்பிலும் வாங்க சொல்றீங்களே எல்லா காப்பிலும் 4 நாள் வாங்கினா எப்படி கட்டுப்படி ஆகும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து குடியா சொன்ன இந்த பொட்டியில போட்டு எடுத்து குடியா இந்த பொட்டியில போட்டு எடுத்து குடியா ஜெராக்ஸ் வேணுமா ஆமா அந்த பொட்டியில போடியா அப்புறம் எதுக்கு காப்பி கேக்குறீங்க வேணா டேய் ஜெராக்ஸ் வேணுன்றாரு காப்பி வேணுன்றாரு என்னடா ஐயா உங்களுக்கு காப்பி வேணுமா ஜெராக்ஸ் வேணுமா காப்பினா சொல்லுங்க போயிட்டு வாங்கிட்டு வரேன் ஜெராக்ஸ் காப்பி வேணும்யா ஜெராக்ஸ் காப்பி வேணும் ஆமா. ஏய் சொல்ற மாதிரி நீ போயிட்டு வாங்கிட்டு வாடா போடா அது கீழே ஊத்துனாலும் பரவாயில்ல நம்மளே குடிச்சிக்கலாம்டா போடா புரியுதா புரியல நான் சொல்றது காப்பி டீ இல்லையா இதுல 4 காப்பி எடுத்து கூட சொன்னா போடுற காப்பி ஏய் இதுல காப்பி வேணுமா போய் போட்டு வாங்கிட்டு வாடா போடா ஐயா ஐயா இதுல காப்பி போட்டு எடுத்து வரேன் எந்தியா அது பேப்பர் ஐயா சொன்ன போயா ஐயா இதுல காப்பி போட்டு எடுத்து வரேன் ஏத்தாராங்க போயா சரி உர்றா உர்றா டேய் உர்றா இத காப்பி நீ குடுவா நான் வேற இந்த நான் வேற அடி போறேன் குடிங்க அனுப்பு அனுப்பு குடிங்க அந்த அடி அடி எடுத்து எது எது என்ன பெஸ்ட் இருக்கு பாரு எது ஃபைல் என்ன ஃபைல் ஐயோ ஃபைல் இருக்குதியா ஃபைலுக்குதா அடியில ஃபைல் வச்சிக்கிறியா அடியில ஃபைலுக்குதா அடியில இருக்குது ஃபைல் கொண்டு வரல நீங்க ஏய் இவரை கூட்டு ஃபைல்ல உட்காரடா ஃபர்ஸ்ட் ஏம்பா அடியில வச்சிக்கிறாங்கப்பா அடியில என்ன பாம்பு வச்சிருக்காங்க இந்த ஃபைலா அந்த ஃபைல் இது உங்க ஃபைலா ஏன் ஃபைல் உங்க ஏன் ஃபைல் சரி விடுங்க காப்பி எடுத்தார ஜெராக்ஸ் காப்பி தான் வேணும் ஆமா. ஏய் போடா போடா மிஷின்ல உட்கார போடா போடா மிஷின்ல உட்காரா என்ன ஜரா என்ன காப்பி கேக்குறேன்னு தெரியாம நீ இது பண்ணிட்டு இருக்க ஐயா மன்னிச்சிடுங்க அவங்க கொஞ்சம் விவரம் இல்லாத இல்லையா அதுதான் வேற நீ ரொம்ப வேணும் குடியா போல ஐயா காப்பி காப்பி ஐயா காப்பியா காப்பி வேணும் நீ ஐயா காப்பி ஐயா இருங்க ஐயா இருங்க ஐயா இருங்க ஐயா இருங்க ஐயா என்ன குடியா இப்போ என்ன உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி வேணுமா ஆமா. சரி வாங்க நான் தரவா நான் தரேன் கண்டிப்பா 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 தரேன் வாங்க ஜெராக்ஸ் காப்பி தானே வேணும் ஆமா. உண்டாங்க ஐயா நாங்க ஒரு காமெடி வீடியோ பண்றோம் ஐயா காமெடி வீடியோ பண்றயா அண்ணன் ஜெராக்ஸ் காப்பி அண்ணன் உள்ளதா இருக்க நான் கூப்பிடுறேன் அவர் எடுத்து கொடுப்பாரு ஒரு காமெடி மாதிரி பண்றோம் சரி மன்னிச்சுங்க இல்ல இல்ல மன்னிச்சுங்க சரிமா காப்பி போட்டு தரேன் இங்க வைங்க ஐயா வராரு ஹாய் கைஸ் நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான் எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம் சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம் சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க